கோவை மாநகராட்சிக்குட்பட்ட குளங்களில் மதகுகள் வெளியே உபரி நீர் திறந்து விடப்படுவதை ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கோவை மாநகராட்சி தெற்கு மற்றும் கிழக்கு மண்டலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள குளங்களில் மதகுகள் வெளியே உபரி நீர் திறந்து விடப்படுவதை ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் இன்று 26/5/2025 நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கோவை மாவட்டத்தில் ஓரிரு நாட்களாக கனமழை பெய்து வருவதால் ஏரிகள் குளங்கள் நிரம்பி வருகிறது. இதனால் மாநகராட்சிக்குட்பட்ட குளங்களில் உபரி நீர் திறந்து விடப்பட்டு மாநகராட்சியின் 5 மண்டலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் மாநகராட்சி சார்பில் மழைநீர் தேங்கா வண்ணம் முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று 26/5/2025 தெற்கு மண்டலத்திற்குட்பட்ட நொய்யலாற்றில் இருந்து குறிஞ்சி குளத்திற்கு நீர் செல்லும் குறிஞ்சி அணைக்கட்டு பகுதியினை கோவை மாநகராட்சி ஆணையாளர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு நீரின் வரத்து குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து தெற்கு மண்டலத்திற்குட்பட்ட பேரூர் சாலை ஆண்டிப்பாளையம் பிரிவு அருகில் நொய்யலாற்றிலிருந்து உக்கடம் குளத்திற்கு செல்லும் ராஜவாய்க்காலில் மதகுகள் வெளியே உபரி நீர் திறந்து விடப்படுவதையும் மற்றும் நொய்யலாற்றில் கலக்கும் சங்கனூர் பள்ளம் ராஜவாய்க்கால் ஆகிய நீர்வழி தடங்கள் மற்றும் சிங்காநல்லூர் குளத்திலிருந்து வெளியேறும் உபரி நீர் ஆகிய 3 நீர் வழித்தடங்கள் சந்திக்கும் இடத்தினையும் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வுகளின் போது உதவி ஆணையர்கள் குமரன், முத்துசாமி, துணை மாநகர பொறியாளர் இளங்கோவன், செயற்பொறியாளர் கருப்பசாமி, உதவி செயற்பொறியாளர்கள் கனகராஜ், ராஜேஷ் கண்ணா, மாமன்ற உறுப்பினர் சிவா, மண்டல சுகாதார அலுவலர் ஆண்டியப்பன், உதவி செயற்பொறியாளர் பிரகதீஸ்வரன் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனர்.